மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து தன் கையே தனக்குதவி என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி வனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்களை அன்போடு அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. சிந்தனை விருந்துக்கு முன்னதாக இன்று நமக்கு ஆழமான துரிய தவத்தை நடத்தி கொடுத்த லட்சுமி அம்மா அவர்களை வாழ்த்து மகிழ்வோம். பேராசிரியர் வெங்கடலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்று நமக்கு சிந்தனை. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தன் கையே தனக்கு உதவி. ஒரு திருக்குறளோடு துவங்குவோம். அருமை உடைத்தென்ற அசைவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்கிறார். அதாவது இந்த செயல் மிகவும் கடினமானது, என்னால் முடியாது என்று எண்ணி சோம்பல் கொள்ளாமல் அந்த செயலை செய்து முடிப்பதற்கான பெருமையையும் வலிமையையும் முயற்சி மட்டுமே தரும் என்கிறார். ஒரு குளத்துல 3 மீன்கள் இருந்தனவா. அந்த பக்கமாக வந்த மீன் பிடிப்பவர்கள் இந்த குளத்தில் உள்ள மீன்களை நாளை பிடித்து விடலாம் என்று பேசிக்கொண்டனர். இதை கேட்ட ஒரு மீன் அப்பொழுதே வேறு ஒரு குளத்திற்கு சென்று விட்டது. இது சுய முயற்சி. மற்ற 2 மீன்களும் என்ன நினைச்சு, நாளைக்கு காலையில தானே பாத்துக்கலான்று. ஒரு மீன் இன்னொரு மீன் கிட்ட சொல்லிட்டு, இந்த மாதிரி அந்த மீன் மாதிரி நம்மளும் போயிடலான்னு. அதற்கு ஒரு மீன் செலுத்து, நாளைக்கு தானே பாத்துக்கலாம் அப்படின்னு இருந்ததா. காலை மறுநாளை மீன் பிடிப்பவர்கள் வந்து வலையை வீசினர். 2 மீன்களும் பிடிப்பட்டன. அதுல ஒரு மீன் வலை கரையில் போடும் போதே எகிரி குதித்து தப்பித்து கொண்டது. இது சமய புத்தி. 3வதாக உள்ள மீன் நடக்கும்போது பார்த்து கொள்ளலாம் என்று சோம்பேறித்தனமாக இருந்தது. மீனவர்கள் வலையில் மாட்டி அவர்களுக்கு உணவானது. வாழ்வில் துன்பம் வரும்போது அதை எப்படி கையாள வேண்டும் என்பது அறியாமல் வாழ்ந்து விட்டது. காஃபி டே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த நிறுவனத்தை பத்தி நம்ம எல்லாருமே அறிந்து, அதனுடைய துவங்கியவர் விஜி சித்தார்த் ஐயா அவர்கள் 1996ஆம் ஆண்டு துவங்கி 2019ஆம் ஆண்டு எதிர்பாராத விதமாக மறைந்து போனார். அப்பொழுது அவர்களுடைய கம்பெனியில ரூபாய் 7200 கோடி கடன்ல நிறுவனம் இருந்தது. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியானது. அவரது மனைவி மாலிகா ஹெக்டே என்பவர் 2020ஆம் ஆண்டு சிஇஓவாக அந்த நிறுவனத்தில் பொறுப்பேற்றார். யாரிடமும் உதவி கேட்கவில்லை. லாபமில்லாத கிளைகளை மூடினார். அப்புறம் என்ன பண்ணாரு, காப்பியினுடைய தரத்தை உயர்த்தினார். ரூபாய் 7200 கோடி கடனை தனது உழைப்பால் 500 கோடியாக குறைத்தார். அப்புறம் ஆசியாவின் பவர் பிசினஸ் உமன் பட்டியலில் இவர் இடம் பிடித்தார். இது போல பல விருதுகளை அந்த பெண்மணி பெற்றார். மிகவும் நம்பகமான சேவை பிராண்ட் இந்தியா டாப் 30 பிராண்டுகளில் ஒன்றாக தேர்வு செய்யப்பட்டது காஃபி டே நிறுவனம். இவ்வாறு தனது அறிவின் திறமையாலும் தன்னம்பிக்கை விடாமுயற்சி என அயராது பலனை சரிந்த தொழிலையும்
உலக நாடுகளே பேசும் அளவிற்கு முன்னேற்ற முடிந்தது. வள்ளுவர் இதனை தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்கிறார். தன் கையே தனக்கு உதவி என்பதே மற்றவரை எதிர்பார்த்தல், கையேந்தல் வேண்டாம். மாநிதியாம் இறைவனை நாம் மனதில் சேர்த்தால் நாம் உற்ற செல்வம், உடல் உழைப்பு, அறிவு இவற்றை கொண்டே உலகுக்கு உதவி அருள் தொண்டாற்றி வாழ மற்றவரை எதிர்பார்த்தல், கையேந்தல் வேண்டாம் என்பதே நமது மகானுடைய மாநிதி என்ற பொருள்ல சொல்றாரு. மனம் என்ற தத்துவம் இறைநிலையின் நிழல் போன்றது. மனதினால்தான் மறைப்பொருளை உணர முடியும். இதனால்தான் மகரிஷி இதை மாநிதி என்று கூறுகின்றார். தன் கையே தனக்கு உதவி என்பது மனிதன் தன் உழைப்பையும் முயற்சியையும் நம்பி வாழ வேண்டும் என்பதை உணர்த்தும் ஒரு பழமொழி ஆகும். அதாவது எதற்கும் மற்றவர்களை எதிர்பாராமல் தங்களின் தேவைகளை தாங்களே பூர்த்தி செய்து கொள்ளும் தன்னம்பிக்கை அவசியம். ஒவ்வொருவரும் தன் சொந்த முயற்சியால் வாழ்வதோடு சமுதாயத்திற்கு மேலும் தீமை செய்யாமல் ஒருவருக்கொருவர் உதவியும் ஒத்தும் வாழும் பண்பே உயர்ந்த வாழ்வுக்கு பொருத்தமான முறையாகிறது என்கிறார். அவ்வாறு தன் வாழ்க்கையில தன் கையே தனக்கு உதவி என்று வாழ்ந்த பெரியவர்கள் சிலரை பார்ப்போம். தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் பிறரை சார்ந்து வாழ்வதை முற்றிலும் தவிர்த்தார். உதாரணத்துக்கு தன் ஆடைகளை தானே நெய்து உடுத்தினார். தனது கழிவறைகளை தானே சுத்தம் செய்யும் பழக்கத்தையும் கொண்டிருந்தார். ஒரு சமயம் வெளிநாட்டு அன்பர்கள் ரெண்டு பேரு இவரை பார்க்கறதுக்கு குஜராத்தில் உள்ள சபர்மதி ஆசிரமத்திற்கு வந்த பொழுது காந்திஜி அவர்கள் கோதுமைகளை தூய்மை செய்து கொண்டிருந்தாராம். வந்தவர்கள் இவரிடமே காந்தியை பார்க்க வேண்டும் என்றனராம். உடனே இவரும் அவரு கொஞ்ச நேரத்துல வருவார், உட்காருங்கன்னு சொல்லிட்டு இந்த கோதுமையெல்லாம் தூய்மை செய்து கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வந்து இவர்களிடம், நான் தான் காந்தி, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாராம். இவர்களுக்கு வந்தவர்களுக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளவு பெரிய தேச தந்தையா இருக்கிறவரு இதை செய்யறாரா அப்படின்னு. அப்ப அப்படி எவ்வாறு இருந்தாருன்னா, அவ்வளவு பெரிய பதவியிலேயோ அந்தஸ்திலேயோ இருந்தாலும் தன் சொந்த வேலைகளை தானே செய்வதுதான் உண்மையான தற்சார்பு என்று நிரூபித்தார். மலை மனிதன் என்று அன்போடு அழைக்கப்படும் தசரத் மாஞ்சி பீகார் மாநிலத்துல சேர்ந்தவர். இவரது ஊர்ல பக்கத்து ஊருக்கு இடையே ஒரு பெரிய மலை குறுக்கே இருந்தது. எந்த அவசரம் மருத்துவமனை செல்ல வேண்டும் என்றாலுமே இந்த மலையை கடந்துதான் செல்ல வேண்டுமா. இவருடைய மனைவிக்கு உடல் நலம் குன்றிருந்த சமயம் மலையை தாண்டி போகிறதுக்குள்ள அவங்க மனைவி தவறிவிட்டார். இதனால் அவர் 22 ஆண்டுகள் இரவு பகல் பாராமல் மலையை குடைந்து 300 அடி அகலமும் 30 அடி ஆழமும் கொண்ட பாதையை உருவாக்கி ஊர் மக்களுக்கு தொண்டாற்றி 55 கிலோமீட்டர் தூரம் சுற்றி அந்த மருத்துவமனைக்கு போக வேண்டியத 15 கிலோமீட்டர்ல செல்லுமாறு உதவினாராம். இவர் அரசாங்கத்தையோ மற்ற மக்களையோ உதவிக்கு அழைக்கவில்லை. உளியை கொண்டு தானே விடாமல் முயன்று பாதையை அமைத்தார். அதே போல ராஜஸ்தான் மாநிலம் பாலைவனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாம அங்கு பிப்லாத்ரி என்ற கிராமம் புகழ்பெற்ற மாதிரி கிராமமாகும். பெண் குழந்தைகள் பாதுகாப்பதிலும் சுற்றுப்புற சூழலை மேம்படுத்துவதிலும் இக்கிராமம் சுய சார்பு மற்றும் கூட்டு உழைப்பு அப்படின்னு உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கின்றது. இதற்கு காரணம் 2006ஆம் ஆண்டுல வறட்சியின் காரணமாக கிராம தலைவர் தனது 16 வயது மகளை இழந்தார். அந்த பேரிழப்பின் ஒரு சோகத்தை ஒரு சமூக மாற்றமாக மாற்றிய அவர் கிராமத்துல ஒவ்வொரு பெண் குழந்தை பிறந்தாலும் 111 மரக்கன்றுகளை நட்டும் சட்டப்பூர்வமாக உறுதிமொழியாக பெண் குழந்தை பிறந்த உடனே அந்த பெற்றோர்கள் அந்த பெண்ணை கட்டாயம் படிக்க வைக்க வேண்டும். அது போல 10,000 ரூபாய் அந்த பெண் குழந்தைகள் பேர்ல பெற்றோரும் கிராமத்தில் இருந்து 21,000 என அந்த குழந்தை பேர்ல டெபாசிட் செய்து அந்த பணத்தை 18 ஆண்டுகள் அந்த குழந்தைக்கு 18 ஆண்டுகள் முடிந்த பிறகுதான் அதை எடுக்க வேண்டுங்கிற அளவுக்கு சட்டப்பூர்வமாக அதை பதிவு செய்தார்களாம். இதனால பாலைவனமாக இருந்த வனம் சோலைவனமாக திகழ்கிறது. பாரதியார் நம்பினாரை கெடுவதில்லை என்ற வரிக்கு இணையாக மனிதன் தன் சொந்த உழைப்பாலே தெய்வமாக நம்ப வேண்டும் என்கிறார். ஔவையார் மூதுரையில் நன்றி ஒருவருக்கு செய்த கால் என தொடங்கும் பாடல்களில் பிறரை எதிர்பார்க்காமல் வாழும் நல்வாழ்க்கையை நெறிகளில் நெறி என கூறுகின்றார்.
மனம் என்ற நிலத்திலே எது போட்டாலும் விளையுங்க. ஆனால் எது போட வேண்டும் என்று சிந்தித்து போட வேண்டும் என்கிறார் நமது ஆசான். இதை காஞ்சி மகா பெரியவர் தன் கையே தனக்கு உதவி என்பதோடு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் தான். பிறருக்கு உதவி செய்கிறேன் என்று தன்னுடைய வேலைகளுக்கு மற்றவர்களை எதிர்பார்க்க கூடாது என்கிறார். உலகுக்கு உதவி செய்தல் நம்மை 4 பேர் பாராட்டுவாங்கதான். ஆனால் நமது வீட்டில உள்ளவர்களை பாராட்டினால் நம்மை பெரிதாக புகழ மாட்டார்கள் என நினைத்து, உதாரணத்துக்கு மனைவிய கணவன் பாராட்டுவதை விடுத்தும் இவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருப்பது தொண்டா? மகரிஷி ஒவ்வொருவருக்கும் 5 விதமான கடமைகள் உண்டு என்கிறார். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என 5க்கும் பெற்ற கடனை, கடன் பிளஸ் மை, கடமை திரும்ப செலுத்த வேண்டும் அவசியம் என்கிறார். முதல் இல்லையா, நாம நன்றாக இருந்தால் தானே மற்றவர்களுக்கு உதவ முடியும். அதற்கான பயிற்சிகளை தான் நமது மகான் உடற்பயிற்சி, காயகல்பம், தவம் மற்றும் தற்சோதனை அவசியமாகின்றது என்கிறார். எனது உடல் சரியாக இருந்தால், சீராக உள்ள போதுதானே எனது அனைத்து பணிகளும் சிறப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு உடல்ல ஃபீவர்னு வச்சுக்கோங்க, ஜுரம் வந்துருச்சு என்றா கூட ஒவ்வொரு தேவைகளுக்கும் மற்றவர்களை எதிர்பார்த்தல் ஏற்படுகின்றது. காரணம், உடலில் உள்ள ஜீவகாந்த இழப்பு, உடல் சோர்ப்பு, நமது இயலாமை மற்றவர்கள் மேல என்னாகும், சினமாக மாறுகின்றது. இதனால் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒரு சிறு சிறு பிரச்சனை ஏற்படுது இல்லையா? இதுவே நாம் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மற்றவர்களின் தேவைகளை கூட புரிந்து ஒத்தும் உதவியாக வாழ முடியும். நமது உடற்பயிற்சியானது நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை, புத்துணர்வு, மேலும் நமக்கு சஞ்சித கர்மாவினால ஏதாவது நோய் ஏற்பட்டால் கூட, அதாவது உதாரணத்துக்கு ஆஸ்மா, சைனஸ் போன்ற, கீழ்வாதம் போன்ற நோய்கள் இருந்தா கூட நம்ம உடற்பயிற்சி செய்யும் போது, உடற்பயிற்சியே ஒரு தவமாக செய்யும் போது படிப்படியாக குறைவதை நாம் உணர முடியும். உடல் நலமாக இருக்கும் போது தவமும் சிறப்பாக இருக்கும். மன ஓர்மை, அமைதி ஏற்படுகின்றது. அதோடு அகத்தாய்வு என்னும் ஒரு அருமருந்துங்க. நாம் இப்பொழுது நன்கு துரிய தவம் செய்தோம். மனம் 8லிருந்து 13 அலைவரிசையில உள்ளது இல்லையா? இப்பொழுது அகத்தாய்வு செய்யும் போது தவத்துல என்ன கிடைக்கும் நமக்கு? நேர்மை, கூர்மை, சீர்மை, ஓர்மை, இந்த நிலையில அகத்தாய்வு செய்யும் போது எப்பொழுதுமே நாம் நமது தவறை உணர்ந்து இருக்கின்றோமா? இதுக்கு முன்னாடி தவம் முடியறதுக்கு முன்னாடி, இல்ல மனவளக்கலைக்கு வரத்துக்கு முன்னாடி எப்பொழுதுமே நம்ம தவற நம்ம உணர மாட்டோம். மற்றவர்களை தான் கையை காப்போம். என்னோட விரல் எதிரில இருப்பவங்களை தான் காட்டும். ஆனா அதுல அப்படித்தானே பழக்கப்பட்டுள்ளது. ஆனால் அகத்தாய்வு, இப்பொழுது அகத்தாய்வு செய்யும் போது செய்ய செய்ய நமது தவறுகளை நாம் உணர்வோம். அதோடு மன்னிப்பு கேட்டு மன நிறைவையும், விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் என குடும்ப அமைதியும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் இல்லையா? இது பகவான் ரமண மகரிஷி சொல்றாரு. அருணாச்சல மலையில் வாழ்ந்த போது, ஞானத்தின் உச்சத்துல அவர் இருந்த போது கூட சோம்பலாக இருந்தது இல்லையா? ஆசிரம சமையல் அறையில் காய்கறிகளை நறுக்குவது, இலை தைப்பது போன்ற பணிகளை தமக்குரிய கடமையாக செய்து வந்தார்கள். உடல் உழைப்பு மனதை ஒருமுகப்படுத்தும் என்றார் அவர். வள்ளலார் அவர்கள் பசியால் வாடும் மக்களுக்கு தினமும் உணவளிக்க பிற உதவிகளை அதிகம் நாடாமல் தாமே முன்னின்று பல வேலைகளை செய்வார்களாம். உயிர்களின் பசிப்பினியை போக்குவதே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்றார் நமது வள்ளலார் பெருமான். பசி போக்கும் தர்மத்தை இறுதி வரை செய்தார்கள் இல்லையா? நமக்கு நமது குருபிரான் கொடுத்த பயிற்சிகள் அனைத்துமே அவரது வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை எடுத்து கூறி, அவர் பெற்ற துயரங்களை நாம் பெறக்கூடாது என்பதற்காக எந்த ஒரு நிகழ்வுமே செயல் விளைவு தத்துவமாக நம்ம என்ன செஞ்சோமோ அதுதான் இன்பமாகவும் துன்பமாகவும் நமது வாழ்க்கையில பிரதிபலிக்கின்றது என்பதை உணர்ந்து மனிதன் இறைநிலை பயணத்தில் முழுமை பெற வேண்டும் என்பதற்காகவே கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சிகள் நமது ஆசான் கொடுத்தவை. ரிஷிகள் அவருடைய பெற்றோர் அவரை எப்படி பெற்றாங்கன்னா, மண்சோறு எல்லாம் உண்டு, அவ்வளவு விரதம் எல்லாம் பூண்டு அவரை மகனாக பெற்றெடுத்தனர். அப்படிப்பட்ட குழந்தைக்கு கூட உணவு கொடுக்க முடியாத நிலையில் அவருடைய மன வருத்தம், அவருடைய தாயாருடைய மன வருத்தத்தை கண்ட மகரிஷி முதல் கேள்வி, வறுமை ஏன் வருகிறது தான் மகரிஷிக்கு முதல் கேள்வி வந்ததா. அந்த வறுமையை போக்க மகரிஷி அவர்களுக்கு ரொம்ப தோசையோட தயிரை சேர்த்து சாப்பிடணும்னா ரொம்ப பிடிக்குமா. அந்த தயிருக்காக அவருடைய தந்தை கொடுக்கக்கூடிய காசை சேர்த்து சேர்த்து வச்சு அவர் ஆங்கிலம் படித்தார். மேலும் பால், அதுக்கப்புறம் அவர் பெரிய பையனானதுக்கு அப்புறம் பால் வியாபாரம், புட்டு விற்றல் என நெசவு தொழில் என நல்ல வருமானம் கிடைத்தது. அதுல அக்காலத்திலேயே மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்குமா.
அதோடு 2 கார் என கூட வைத்திருந்தார் மகரிஷி அவர்கள். ஆனா ஊக்கத்துடன் உழை என்றது கேட்ப அந்த தொழில், அதுக்கப்புறம் தொழில பயங்கர நஷ்டம். ஆனா அதெல்லாம் மகரிஷி பெருசா எடுத்துக்கல. ஊக்கத்துடன் உழை என்ற சொல்லுக்கு ஏற்ப அவரது வாழ்க்கையில் அவர் குடியிருந்த வீட்டை இயற்கை அடித்து சென்ற போது கூட கொஞ்சம் கூட மனம் தளராமல், இயற்கை என்ற பேராற்றல் காரனுக்கு நாம் அனைவருமே எடுத்த ஆளும் காய்கள், இடம் மாற்றி வைப்பான் பீத்தறிவான் என்று கவி எழுதியதோடு அந்த இறைநிலை பற்றிய ஆராய்ச்சியில் தவத்தில் முழுமையாக ஈடுபட்டவர். நாம் என்றால் என்ன பண்ணியிருப்போம், அதையே ஒரு கவலையா எடுத்திருப்போம், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. நாமும் வேதனைப்பட்டு குடும்பத்துல இருக்கிற கொஞ்சம் அமைதியா இருந்தா, கூலா இருந்தா கூட என்ன பண்ணிடுவோம், இல்ல இப்படி நடந்துருச்சு அப்படின்னு அவர்களுடைய மன அமைதியை சேர்த்து நம்ம போக்கியிருப்போம் இல்லையா. நமது குருபிரான் எல்லை கட்டவில்லை, குறுகிய அளவில் எங்கு மனதை எல்லை தாண்டி விரித்தால் பேரறிவாக அகண்டாகாரமாக அகக்காட்சியில் நிலைக்க இருப்பு நிலையாகிய உண்மை நிலை உணரலாம் என்கிறார். அறிவு விருந்தால் இயக்க நிலை, இருப்பு நிலை இரண்டையும் உணரலாம். உண்மை இல்லையா. உண்மை நிலை மேன்மை நிலை என்றால், உண்மை பொருள் என்பது அறிவு, மேன்மை என்பது மனம் என்பதுதான். ஞான் கண்ட உண்மை என்கிறார் நமது ஆசான். அதற்கு மனத 10 படிநிலைகளாக நமக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார் மகரிஷி அவர்கள். அதாவது உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், போகம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என அப்படி 10 விதமா நம்ம மனச நம்ம 10 படிநிலையில தான் நம்ம மனம் செயல்படுமா. உதாரணத்துக்கு நம்ம பசி எடுத்துப்போமே, இந்த பசிங்கிறது உணர்ச்சி தானே. இப்ப எனக்கு பசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு உணர்வு தான். இது இந்த உணர்வு நிலை தானே. ஆனா பசி என்று அப்படியே இருந்துடலாமா நம்ம? அதற்கு ஏதாவது ஒண்ணு, அந்த பசியை போக்குறதுக்கு தேவைக்கு ஏதாவது செய்வோம், முயற்சி செய்வோம். நான் செய்யும் செயல், இப்ப விளைவு சப்பாத்தின்னு வச்சுக்கோங்க, அது ரவுண்டாவும் இருக்கலாம், இல்ல ஆப்பிரிக்கா ஷேப்லயும் இருக்கலாம், இந்தியா மேப் ஷேப்லயும் வரலாம் இல்லையா, எப்படி வேணா வரலாம். இது அனுபவம். அடுத்த முறை இந்த அனுபவத்தை வைத்து எப்படி சரியாக செய்வது என்று பார்ப்பது அனுபோகம். பிறகு ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என இந்த செயலுக்கு மனம் இப்படிதான் செயல்படுகின்றது, ஒவ்வொரு செயலுக்குமே. அதை மகரிஷி ஒரு கவியில, ஒரு மனிதன் அறிவு எவ்வவிதத்தில் உருவாகி வலுப்பெற்று உள்ளதோ அந்த திருநிலைக்கு ஏற்றபடி சிந்தை செல்லும், செயல்களும் விளைவுகளும் பயனாய் காணும், வரும் பயனை உணர்ந்த நிலை வளப்படுத்தும், பழக்க பழக்கங்களால் மட்டுமே மாறும், பெரு வளமும் நலமும் சாதனையால் மட்டும் பெறவும் முடியும், பிறர் அளிக்க நில்லா அப்படிங்கிற, அதாவது மற்றவர்களால நம்மளுடைய அமைதியை கொடுக்க முடியாது அப்படிங்கிறத மகரிஷி சொல்றார். நம்முடைய அறிவுக்கு ஏற்பதானே நமது சிந்தனைகள் செல்கின்றன இல்லையா. எனக்கு நான் இந்த கவியில சொன்னது மனம் 10 படிநிலை, உடனே எனது என்னாச்சு, உணவு பற்றி போச்சு இல்லையா. மனம் மயக்கத்திலேயே சப்பாத்திக்கு செல்கின்றது. ஆனா நமது ஆசான் என்ன பண்ணாரு, அவருடைய இது உலக அமைதியை குறிக்கோளாக கொண்டிருந்தார். நாளுக்கு அவருடைய எல்லா இதுவுமே பாத்தீங்களா, நாளைக்கு அவருடைய 114வது ஜெயந்தி. மகரிஷி நம்மளுடைய குருபிரானுடைய 114வது ஜெயந்தி. உலக சமாதானத்தை பெறுவதே உயர்ந்த லட்சியமாக கொண்டு அதற்கு என்ன செய்யலாம் என்று அகநோக்கி உலக சமுதாய சேவா சங்கத்தை தோற்றுவித்தார்கள். அதற்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்தார்கள். செயல்களும் விளைவுகளும் பயனாய்க்காணும் என்கிறார் நமது கவி. உலக சமாதான கவியில பாருங்க, உலக சமாதானத்தை நாடு எங்கும் உண்மை ஆர்வத்துடனே பெரும்பாலோர்கள் பல விதமாய் சிந்தித்து வருகின்றார்கள். பயனுள்ள முடிவு இதுவரை காணோம். கலக்கத்தின் காரணமே கண்ட மட்டும் கணக்கெடுக்க முடியவில்லை. அவை கலைந்து நலம் விளைக்கும் வழிமுறைகளில் நல்நோக்கத்தால் நாம் வகுத்து இதுவரைக்கும் மின்னிருந்தார் என்கிறார். அதாவது மகரிஷி இதுக்கு முன்னாடி உலக சமாதானம் வேணும்னு சொன்னவங்க எல்லாம் அதெல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க, இதற்கான செயலுக்காக ஒண்ணும் கொண்டு வரல. ஆனா மகரிஷி அப்படியே அவருடைய வாழ்க்கையே அதற்காக 4 விதமான பெரிய திட்டங்களை அமலுக்கு கொண்டு வந்தார்கள் நமது ஆசான் அந்த உலக சமாதானத்திற்கு. அது அப்படின்னா முதல்ல என்ன பெற வேண்டும் அப்படின்னா என்ன உள்ளதா, இது உலகத்துல இந்த மனவளக்கலை, இந்த உலக சமாதானம் அடையணும்னா எல்லா இடத்துல அங்கங்கு மக்களின் நிலைக்கு ஏற்ப சிந்தனையாலும் செயல்முறைகளிலும் உயர்த்தி வாழ்வை வளப்படுத்தும் சேவை செய்ய வேண்டும் என்றார். அடுத்தது அவைதானே இன்று செயல்முறையாக வந்து கொண்டே உள்ளது இல்லையா. வேதாத்திரிய கிராம சேவை திட்டம் மார்ச் 2012 ஈரோடு மாவட்டம் வல்லிபுரம் கிராமத்தில் தொடங்கப்பட்டது.
தற்போது வரை 250க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பயன்பெறுகின்றன. இத்திட்டத்தின் மூலம் இதுவரைக்கும் 2 லட்சத்திற்கும் அதிகமான பேர் பயன்பெற்றுள்ளனர். 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் சுய தொழிலில் வாழ்வாதார பயிற்சிகளை பெற்றுள்ளார்கள். இதற்கு 90%த்திற்கும் அதிகமான மக்கள் தினசரி உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் குற்றங்கள் அற்ற கிராமமாக இது தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. காரணம் என்னங்க? பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வரும்போது தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இதனால யாருடைய உதவிகளையும் எதிர்பார்த்தல் இருக்க வேண்டியதில்லை இல்லையா? மகரிஷி எண்ணமும் இதுதானே. மேலும் மகரிஷிக்கு இந்த பயிற்சி, மனவளக்கல் பயிற்சி ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் பெற வேண்டும் என்றார். அவ்வாறு எல்லா தேசங்களிலும் அரசியல் தலைவர்களும் பெற்றா என்னாகும்? எல்லா தேசங்களும் ஒன்று சேர்ந்து ஓர் உலக பொது ஆட்சி நடத்தல் நாட்டிற்கு இல்லையா? அப்ப இததான் ஒரு அந்த மருதகாசி ஐயா என்ன சொல்லியிருக்காருங்க, ஒரு பாட்டுல பாடியிருக்கார். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். என நாட்டிற்கு ஒரு நாடு, ஒரு பகையே இல்லாத அளவு எல்லா நாடும் எல்லாரும் ஒற்றுமையா வந்துருவோம் இல்லையா? எல்லோருக்கும் எல்லா நாட்டிற்கும் எல்லாரும் சென்று வரலாம். மகரிஷி எண்ணமும் அதுதான். நேற்று முதல் நாள் சட்டமன்றத்துல தமிழ்நாட்டுல என்ன பண்ணாங்க, நமது பயிற்சிகள் எல்லா ஊர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று பொள்ளாச்சி எம்எல்ஏ அவர்கள் கூறியுள்ளார்கள். அவர் நமது பயிற்சிகளை எடுத்துக்கொண்டதால் அனைவரும் இது பயன்பெற வேண்டும் என்று அது தான் எப்படி பெற்றோமோ தனக்கு உதவின்னு எல்லாரும் வாழணுங்கிற நோக்கத்துல அவர் அதை கொண்டு வந்திருக்காரு. நமது குருவின் அடுத்த பெரிய 2வது திட்டம் குழந்தைகள் எல்லாம் புது சொத்து ஆக வேண்டும் என்பதுதான். அறிஞர் பெருமக்களாலே குழந்தைகள் வளர்க்கும் போது குழந்தைகள் அனைவரும் கற்பனை பேதங்களை ஒழித்து அறிவு, சுகாதாரம், பொருளாதாரம், அரசியல், விஞ்ஞானம் என வாழ்க்கை ஆதார துறைகளை அறிந்து விவசாயம், நெசவு, வீடு கட்டல், இயந்திர நுட்பம், சமையல் ஆகிய தொழில்களை கற்றுக்கொள்ளும் போது வல்லுநர்களாகவும் நல்லவர்களாகவும் சமூக சேவையை வாழ்வின் லட்சியம் என்ற மனோநிலையில் கடமை புரிந்து வாழ்வார்கள் தானே. இப்படிதான் வாழ வேண்டும் என்று திட்டமிட்டு வாழ்க்கை, அதனால் மன நிறைவு மகிழ்ச்சியும் ஏற்படும் இல்லையா? மனிதன் சமுதாயத்தின் ஒரு அங்கம். இயல்பாகவே நடப்பவை எல்லாம் இயற்கைக்கு முரண்படாமலும் சமுதாய சட்ட திட்டங்களை அறிந்தும் மனிதன் வாழ வேண்டும். ஔவையாரு, வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும் என்கிறார். அப்ப இந்த மக்கள் நல்லா இருக்கும்போது இந்த வரப்பு, இப்ப நம்ம நீர்னால இல்லைன்னு எவ்வளவு கஷ்டப்படுறோம் இல்லையா? எல்லா இடத்துல ஒரு பக்கம் நீர்னால அழிஞ்சிட்டு போகுது, ஒரு பக்கம் தண்ணி இல்லாம மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஆனா அப்போ ஒரு நல்ல ஆட்சி தலைவர் இருக்கும் போது என்ன ஆகும்? அந்த கூடி எல்லாமே நல்லதாக வரும். நல்ல மக்கள் இருக்கும்போது எல்லாமே நல்லதாக அமையும் இல்லையா? அருள் தந்தை அவர்கள் அமெரிக்கா நாட்டிற்கு சென்றிருந்த போது அவரை பார்க்கறதுக்கு ஒரு அன்பர் வந்தாராம். மகரிஷியின் கருத்துக்களை கேட்டுக்கொண்டே இருந்தார். கடைசியாக மகரிஷியிடம், நீங்க உட்பட எல்லா மகான்களும் இப்படிதான் வாழ வேண்டும் என்று கூறுகிறீர்களே, எப்படி வாழ்ந்தால் என்ன அப்படின்னு கேட்டா, இப்படிதான் வாழ்ந்தா என்ன அது அப்படின்னாராம். அதற்கு மகரிஷி ஒரு பேப்பரை எடுத்து 2ஆக மடக்கி ஒரு பகுதியை அந்த அன்பரிடம் கொடுத்து, இது 2ஆ கிழித்து கொடு அப்படின்னாராம். அவர் உடனே அதை கிழிச்சார். பேப்பரை அங்க கோணலும் மாணலுமா கிழிஞ்சது இல்லையா? மற்றொரு பேப்பரை மகரிஷி 2ஆ மடிச்சு இதை இப்படி கிழி அப்படின்னாரு. இப்ப அவர் அந்த மடித்த இடத்திலேயே கிழித்த போது அது பார்த்தா அந்த கரெக்டாக கிழிஞ்சது, ஒரு 2ஆ கிழிஞ்சது. இப்ப சொன்னாராம் மகரிஷி, பாரு பேப்பர் பிசுறு இல்லாம 2ஆக கிழிந்தது இல்லையா? மகரிஷி அன்பரோட இதுதான் திட்டமிட்ட வாழ்க்கை என்றார். உங்க வீட்டுல அவர்கிட்ட சொல்றாரு, மேலும் உங்க வீட்டுல இருந்து இங்கு வருவதற்கு எத்தனை முச்சந்திகள்லாம் கடந்து வந்திருப்பீங்க என்றார் மகரிஷி அவர்கள் பார்த்து. அவரும் சொன்னார், நிறைய இடத்த மாத்தி மாத்தி வந்தேன். அப்ப அந்த இடத்துல எல்லாம் ரெட் லைட் இருந்ததா அப்படின்னு கேட்டார் அவர். ஆமா இருந்தது. ஆனா அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தீங்களா அப்படின்னு கேட்டாரு. அந்த இடத்துல எல்லாம் நிக்காம வர வேண்டியதானே அப்படின்னு சொன்ன போது அவர் சொன்னாரு, அது எப்படி நிக்காம வர முடியும், வண்டி ஓட்டிட்டு வர முடியும் அப்படின்னாராம். ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடாதா அப்படின்ன போது மகரிஷி சொன்னாரு, இந்த ஒரு 15 நிமிஷ வாழ்க்கையிலேயே நம்ம எவ்வளவோ திட்டமிடுறோம். பயணிக்கும் போதே பயணத்துல விவரம் தேவைப்படுகின்றது என்ற போது வாழ்நாளின் இனிமையான பயணத்திற்கு நமது அறிவை வளர்த்து கொண்டு வாழ வேண்டும் அல்லவா என்றார். வருங்கால தலைமுறையினர் நல்ல முறையில் உயர்ந்த பண்புகளோடு வளரும் போது அவர்களால் எதிர்காலத்தில் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ முடியும். மேலும் மகரிஷி 3வது பெரிய திட்டம் என்பதே பொருளாதார துறையில்
புரட்சிகரமான மாறுதல் என எந்திரங்கள் மூலமே வாழ்க்கை தேவை என தற்காலத்தில் ஏஐ பயன்பாடு அதிகரித்து எவ்வளவோ இளைஞர்கள் வேலை இல்லா திண்டாதட்ட அல்லல் படுகின்றனர் இல்லையா? நன்கு படித்தும் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை. இதை தவிர்க்க மகரிஷி அந்த காலத்துல என்ன சொன்னாரு, எந்த தொழிலுக்கும் தினமும் 4 மணி நேரமே இயந்திரங்களின் மூலம் தொழிலை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்றும், தொழிற்சாலைகள், வியாபாரங்கள், விவசாய பண்ணை என எதிர்காலத்தில் படிப்படியாக கூட்டுறவு முறையிலே கொண்டு வந்து வாழ்வை வளப்படுத்தி வாழ வேண்டும் என்கிறார். இவ்வாறு உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கும் போது உழைப்பாளிகளுக்கு அவசியமான வாழ்க்கை வசதிகள் கிடைக்கின்றது. நற்பயன் விளைவிக்கும் முறையில் வாழ்வு பயன்படும் இல்லையா? உழைப்பு பயன்படும். மனித சக்தி வீண் விரயமாகுவது தடுக்கப்படுகின்றது. அந்த மாதிரி ஒரு ஊர் தாங்க பழனிக்கு அருகில இப்பவும் இருக்கு. மடத்துக்குளாங்கிற அவங்க ஒரு விவசாயி பாத்தீங்கன்னா, அந்த ஊரில் பெரும்பாலானவர் என்ன பண்றாங்க, விவசாயம்தான். அதாவது வயலுக்குள்ளதான் வீடே இருக்கு. அந்த மாதிரி கட்டி வாழறாங்க. அந்த மாதிரி அங்க கூட்டுறவு முறையில் தான் உற்பத்தி பொருட்கள் விற்பனை செய்கின்றனர். எல்லா வசதிகளோடும் வாழ்கின்றனர். கார் இருக்கு, ஒய்ஃபை இருக்கு, ஏன்னா அனைத்து வசதிகளும் இருக்கு. நாங்க சென்ற வீட்டுல 3 பெண் குழந்தைங்க பாத்தீங்கன்னா, ஒரு பெண் மருத்துவர், எம்டி படிச்சிட்டு இருக்காங்க. 2வது பெண் பிஹெச்டி முடித்து அரசு இதுல மாசம் 5,600 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. 3வது பெண் இன்ஜினியர். பெற்றோர் இருவருமே பட்டதாரிகள். மேலும் மனவளக்கலையில் பிரம்மஞானிகள் பெற்றோர் இருவரும். இவ்வாறு இன்றுள்ள பல தடைகளை நீக்க வேண்டும் என்றால் மனிதன் தன் அறிவில் பூரணமாக உள்வொளி காண வேண்டும் என்றார் நம்ம ஆசான். மகரிஷி 4வது பெரிய திட்டம், உலகில் பிறந்துவிட்ட ஒவ்வொருவருக்கும் தினசரி 4 மணி நேரம் கட்டாய உழைப்பு கொடுத்து எல்லா வாழ்க்கை தேவைகளையும் அனுபவித்து உலகை சுற்றி இயற்கை எழில்களை கண்டு பரந்த மனநிலையோடு ஆனந்தமாக வாழ வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்கிறார். ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும். உழைத்தால்தான் என்ன ஆகும், தன் கையே தனக்கு உதவி என்று வாழ்வார்கள் தானே. அப்படி வாழும்போது நல்ல பயிற்சி வாழ்வதே நமது நல்ல பயிற்சிகளோடு அகத்தாய்வு செய்து நம்ம எதிர்காலத்துல என்ன வாழ்த்தும் போது அனைத்தையுமே செயலாற்றும் போது யாரிடமும் எதிர்பார்க்கவே வேண்டாம் இல்லையா? எல்லோரிடமே நிறையும் இருக்கும், குறையும் இருக்கும். நிறைய ஏற்படின் பாராட்டவும், குறை இருந்தால் மன்னித்தலோட வாழ்த்தும் போது அங்கு அன்பும் அமைதியே நிலவும். இங்கு இந்த 5யும் தானே நம்ம பெறணும். நம்ம மகரிஷி சொல்றாரு, நற்றவம், நட்புணர்வு, நலம் பிறருக்கு செய்தகுதி, ஞான நெறி, நாட்டமோடு மன்னிப்பு என்று சிறப்பாக ஒவ்வொருவரோடும் இணக்கமாக வாழ்வோம் நம்மளே எல்லாம் செய்யும் போது அப்படின்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றிகளம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்பான